இன்று நாம் பார்த்து கொண்டு இருப்பது தமிழக ஆட்சி மன்ற கட்டிடம் கோட்டை கொத்தளம் என அழைக்கப்படும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கட்டிடமாகும். இங்குதான் தலைமைச் செயலகம் செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்களால் அமைச்சர்களோடு நிர்வாகம் செய்யப்படுகிற கட்டிடம் இந்த கட்டிடமாகும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 135 திரைப்படங்களிலே நடித்து முடித்து 136வது திரைப்படமான மதுரை மீட்டோ சுந்தரபாண்டியன் படம் நடித்து முடித்து 1977 முதலமைச்சராக இந்த கட்டடத்தில் தான் பதவியேற்ற சிறப்பான நிர்வாகம் வழங்கி மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக தமிழ்நாடு முழுவதும் மாற்றி பல குழந்தைகளுக்கு உணவு வழங்கிய திட்டத்தை மிக அருமையாக அவர் செயல்படுத்தினார். இந்த மதுரை மீட்டோ சுந்தரபாண்டியன் படத்திலே இருந்து நாம் இப்போது பாடல்களை வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பாடலாக கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதியதற்கு நமது இசை சக்கரவர்த்தி மிக அருமையாக ஒரு கொள்கை பாடலை பாடியுள்ளார். மக்கள் திலகம் அருமையாக இதற்கு நடித்துள்ளார். என்ன பாடல் தெரியுமா? தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் தெய்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம், ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம். உழைப்பால் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான கொள்கை பாடல் பார்த்து ரசிப்போமா? தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பால் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பால் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே. நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு, வா வா என் தோயா. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு, வா வா என் தோயா. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும், புலியினம் நீ எனில் பொருதிடவாராய். வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம்
உண்டு வா வா என் தோழா. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. நீர் வாழும் நீங்கள் நிலம் வீழல் போலே நெஞ்சங்கள் துடித்தேங்களா. தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை போட வைப்போம், உழைப்பால் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். அடுத்த பாடல் அரசியல் கலந்த ஒரு கொள்கை பாடல். இதுவும் இந்த பாடலை ஜோடியாக வேறு பாட வைத்திருக்கிறார்கள். மிக அருமையான படப்பிடிப்பு. மக்கள் திலகமும் லதா அவர்களும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். என்ன பாடல் தெரியுமா? ஐயா ரொம்ப அருமையா பாடியிருப்பார் இந்த பாடலை. வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானமெரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, முன்னேறுவோம் நம் நாட்டை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். ரொம்ப நல்ல பாடல் இந்த பாடல். பார்த்து ரசிப்போமா? வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். நன்மை பூத்த கொடி மேலே நாகம் உலவும் கதை போலே, தீயதைகள் ஓங்க தேயும் மக்கள் ஏங்கும் நிலை மாறவே அழியாவும் தீர வேலேந்துவோம். வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானம் ஒரு வாழ்வாக
களஞ்சியம் தொகுப்பிற்காக 4வது தொகுதியாக மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை நடித்த படங்களிலே மக்கள் திலகத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் ஐயா எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் என்பதை நாம் பல படங்களின் வாயிலாக பார்த்து ரசித்தோம். இந்த ஒரு அருமையான ஒரு பதிவினை தொகுப்பினை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருப்பரங்குன்றம் திரு வேல்பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக இதனை தேர்வு செய்து பாடல்கள் அனைத்தையும் தேர்வு செய்து படப்பிடிப்புக்கு வேண்டிய ஒத்துழைப்பு முழுவதையுமே அளித்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று நமது இணையத்திலே உள்ள இந்த பதிவிற்கு வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சில படக்காட்சிகள் தொகுப்பிற்காக காணொலி காட்சி தொகுப்பிற்காக எனக்கு பேருதவி புரிந்த நிலளவி பதிவேடுகள் துறை அமைச்சு பணியாளரை சேர்ந்த திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு மேலாக இந்த பதிவுகளை எல்லாம் பொறுமையாக பார்த்து ரசித்த ரசிக மக்களுக்கும் பெருமக்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைவர் சார்பாக தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாகராஜன், சென்னையில் இருந்து. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக.